மென், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க ஒய்ஃப்க்கு நீங்க கொடுக்க வேண்டிய கிஃப்ட் எது தெரியுமா? அவங்க பாடி பத்தின உங்களுக்கு இருக்க புரிதல். நிறைய மென் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். பட் நல்லா பாத்துக்கிறதுனா என்ன? ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா, இமோஷனல் சப்போர்ட்டா, இல்ல ப்ரொடெக்டிவா பாத்துக்கிறது தானா? இது மூணுமே உங்க பார்ட்னர் சுத்தி இருக்கவங்களாலையும் தர முடியும். ஆனா உங்களால மட்டுமே உணர வைக்கக்கூடிய 3 விஷயத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், கிளிட்டரல் ஸ்டிமுலேஷன். பெனிட்ரேஷன் மூலியமாக உச்சக்கட்டத்தை உங்களால மட்டும்தான் அடைய முடியும், உங்க பார்ட்னரால இல்ல. பெண்களுக்கு பிளஷருக்காக மட்டுமே உண்டாக்குன அந்த பகுதி தான் கிளிட்டரிஸ். இதை தவிர்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு முதல் முறை உங்களால ஒரு ஏமாற்றம் ஏற்படும். நெக்ஸ்ட் இஸ் லூப்ரிகன்ட். இது நீங்க அவங்களுக்காக கொடுக்க போற டைம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு தூண்டுதல் மூலியமாகவும் சுரக்கும். இது வலியை கம்மி பண்ணி அதனால வர ட்ராமாவை தவிர்க்கும். உங்க தேவையை மட்டும் பூர்த்தி செய்யறதா இருந்தா அது இன்னொருத்தவங்களுக்கு வேதனையை தான் உண்டாகும். இந்த வலியவா கிஃப்டா கொடுக்க போறீங்க? செக்ஸ்ன்றது இருக்க எல்லா எமோஷன்ஸை விடவும் அதிகபட்சமா நீங்க 2 பேரும் உணரக்கூடிய ஒரு ஃபீலிங். இது 2 பேருக்கும் பொதுவானதா இல்லைன்னா அதனுடைய உச்சத்தை உங்க 2 பேரால கடைசி வரைக்கும் உணரவே முடியாது.